Hello sweethearts, welcome to the day. So நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த மாதிரி டெம்ப்ளேட் எடிட்டிங் இனி நான் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஸோ நீங்கள் வந்து பிளாக் ஸ்க்ரீன் எடிட் பண்ணுறனால இதுலேயே அப்படியே ஆப்போசிட் தான். எப்படின்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ அலைட் மோஷன் ஆப் வச்சு தான் எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கூகுளில் போய்ட்டு அந்த ஹார்ட் சிம்பிள் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். கூகுளில் போய் ஹார்ட் சிம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்துட்டு எது வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹார்ட் சிம்பிள் இருக்குல்ல அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக, ஸோ அதை நம்ம காப்பி பண்ண போகிறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இருக்கா, அதை நீங்கள் சும்மா செலக்ட் பண்ணால் போதும், மேலே காப்பீடுன்னு வந்துடுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எந்த சிம்பிள் செலக்ட் பண்ணாலும் காப்பீடுன்னு வந்துடும். ஸோ அந்த சிம்பிள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் வச்சுக்கோங்க, சரி ஒயிட் வச்சுட்டு 9:16 ரேஷியோ வச்சுட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணோம்ல, ஸோ அந்த ஹார்ட்டை வந்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சென்டர் அலைட்மெண்ட் வச்சுட்டு அடுத்து வந்து சைஸ் வந்து உங்களுக்கு எந்த சைஸில் ஹார்ட் இருக்கணும்னு தோணுதோ அந்த சைஸில் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து 32 பாயிண்ட் வச்சுட்டு கீழே வந்து பார்டர் அண்ட் ஷேடோ இருக்குல்ல, அதில் ஷேடோ செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிவிட்டு கலர் பிளாக் கலர் வச்சுட்டு பொசிஷன் கீழே பாருங்கள், ரெண்டுமே எக்ஸ் ஒய் ரெண்டுமே 0ல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் பிளாக் ஸ்க்ரீன் வந்து ஒயிட் யூஸ் பண்ணிங்கன்னா இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து கலர் பிளாக்குக்கு பதிலாக ஒயிட் கொடுத்துக்கோங்க, இல்லை எந்த கலர் வேணாலும் கொடுத்துட்டு சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஷேடோ வந்து கொஞ்சம் நல்லா இதாக தெரியும். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு ஸ்கேட்டர் ரிப்பீட்டுன்னு நீங்கள் போட்டிங்கனாவே வந்துடும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஸ்கேட்டர் ரிப்பீட். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுட்டு நான் சொல்கிற வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க. கவுண்ட் வந்துட்டு 25 வச்சுக்கோங்க. ஸோ 25னா என்னென்னா ஹார்ட் வந்து எவ்வளோ கவுண்ட் வேணுங்கிறது தான், உங்களுக்கு எவ்வளோ கவுண்ட் வேணுனாலும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரேடியஸ். ஸோ ரேடியஸ் வந்து நான் 1000ல் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தள்ளி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எவல்யூஷன். இது வந்துட்டு இதுக்கு வந்து நான் வீடியோ வந்துட்டு 10 செகண்ட்ஸ் வர மாதிரி நான் கொண்டு போய்க்கிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு இதுக்கு வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம், அதனால் 10 செகண்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து 30 செகண்ட்ஸ் கொடுக்கறனால கொடுத்துக்கோங்க. இப்போது அந்த எஃபெக்டில் போயிட்டு எவல்யூஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வேல்யூ வந்துட்டு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஸ்பீடாக மூவ் ஆகும். நான் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் 20ல் வச்சேன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஸ்பீடாக மூவ் ஆகும். இதே 15, 10 கீழே இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும். அவ்வளோதான் இதுக்கு டிஃப்ரென்ஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இதே பாருங்கள், நான் எவல்யூஷன் வந்து 15ல் வச்சு கட்டுற கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதேமாதிரி டெம்ப்ளேட்ஸ் வந்து இன்னும் க்ரியேட் பண்ணலாமா வேணாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. பை பாய்.